ஓம் சாந்தி 13/12/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, இது உங்களுடைய ஈஸ்வரிய இயக்கம் ஆகும். நீங்கள் அனைவரையும் ஈஸ்வரனுடையவர்களாக ஆக்கி அவர்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை கிடைக்கச் செய்கிறீர்கள். கேள்வி: கர்மேந்திரியங்களின் சஞ்சலத்தன்மை எப்போது முடிவடையும்? பதில்: எப்போது உங்களுடைய மனநிலை வெள்ளி யுகம் வரை செல்கிறதோ, அதாவது எப்பொழுது ஆத்மா திரேதா யுகத்தின் சதோ நிலை வரை செல்கிறதோ, அப்பொழுது கர்மேந்திரியங்களின் சஞ்சலத்தன்மை முடிவடைந்துவிடும். இப்பொழுது இது உங்களுக்கு திரும்பிச் செல்லும் பயணம் ஆகும். ஆகையால் கர்மேந்திரியங்களை தன் வசத்தில் வைத்திருக்க வேண்டும். ஆத்மா பதீதம் ஆகும் அளவிற்கு எந்த ஒரு செயலையும் மறைத்து செய்யக்கூடாது. அழிவற்ற மருத்துவர் உங்களுக்கு என்ன பத்தியத்தை கூறுகின்றாரோ அதன்படி நடந்து கொண்டே இருங்கள். பாடல்: தன் முகத்தை பார்த்துக்கொள் பிரயாணியே. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டுமின்றி பிரஜாபிதா பிரம்மாவின் வாய்வழி வம்சத்தின் அனைத்து ஆன்மீக குழந்தைகளும் அறிவீர்கள். பிராமணர்களாகிய நமக்குத்தான் தந்தை புரிய வைக்கின்றார். முதலில் நீங்கள் சூத்திரர்களாக இருந்தீர்கள், பிறகு வந்து பிராமணர்களாக ஆகியுள்ளீர்கள். தந்தை வருணங்களின் கணக்குகளை பற்றியும் புரிய வைத்துள்ளார். உலகத்தினர் வர்ணங்களை பற்றியும் புரிந்து கொள்வதில்லை, மகிமை மட்டுமே உள்ளது. இப்பொழுது நீங்கள் பிராமண வருணத்தில் இருக்கிறீர்கள், பிறகு தேவதா வருணத்தினராக ஆவீர்கள். இந்த விஷயம் சரிதானா என்று சிந்தியுங்கள். உங்களுக்கு நீங்களே முடிவெடுத்து கொள்ளுங்கள். எனது விஷயத்தை கேளுங்கள், பிறகு ஒப்பிட்டு பாருங்கள். பல பிறவிகளாக கேட்டு வந்த சாஸ்திரம் மற்றும் ஞான கடலாகிய தந்தை புரிய வைப்பதையும் ஒப்பிட்டு பாருங்கள். சரியானது எது? பிராமண தர்மம், அதாவது குலத்தை முற்றிலும் மறந்துவிட்டனர். உங்களிடம் விராட ரூப சித்திரம் முற்றிலும் சரியாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புரிய வைக்கப்படுகிறது. மற்றபடி இவ்வளவு கைகள் உள்ள சித்திரங்களை உருவாக்கி இருப்பது மற்றும் தேவிகளிடம் ஆயுதங்களை காண்பித்திருப்பது போன்ற அனைத்தும் தவறாகும். இவை பக்தி மார்க்கத்தின் சித்திரங்கள் ஆகும். இந்த கண்களால் அனைத்தையும் பார்க்கின்றனர், ஆனால் புரிந்து கொள்ளுவதில்லை. யாருடைய தொழிலை பற்றியும் அறியாமல் உள்ளனர். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தனது ஆத்மாவை பற்றி அறிந்து கொண்டீர்கள். மேலும் 84 பிறவிகளை பற்றியும் அறிந்து கொண்டீர்கள். எவ்வாறு தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறாரோ அதே போல நீங்களும் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். சிவபாபா அனைவரிடத்திலும் செல்ல மாட்டார். தந்தைக்கு அவசியம் உதவியாளர்கள் தேவையல்லவா? ஆகையால் உங்களுடையது ஈஸ்வரிய இயக்கம் ஆகும். நீங்கள் அனைவரையும் ஈஸ்வரனுடையவர்களாக ஆக்குகிறீர்கள். அவர் ஆத்துமாக்களாகிய நமது எல்லையற்ற தந்தை ஆவார் என்று புரிய வைக்கிறீர்கள். அவரிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கும். எவ்வாறு லௌகிக தந்தையை நினைவு செய்வீர்களோ அவரை விட அதிகமாக பரலௌகிக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். லௌகிக தந்தை அற்பகாலத்திற்கு சுகம் கொடுக்கின்றார். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகம் தருகின்றார். இந்த ஞானம் இப்பொழுது ஆத்மாக்களுக்கு கிடைக்கிறது. 3 தந்தையர் உள்ளனர் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள்: லௌகிகம், பரலௌகிகம் மற்றும் அலௌகிகம். எல்லையற்ற தந்தை அலௌகிக தந்தையின் மூலம் உங்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். இந்த தந்தையை யாரும் அறியவில்லை. பிரம்மாவின் சரித்திரம் பற்றி யாருக்கும் தெரியாது. அவரது தொழிலையும் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சிவனுடைய மற்றும் கிருஷ்ணனுடைய மகிமையை பாடுகின்றனர். மற்றபடி பிரம்மாவின் மகிமை என்ன? நிராகாரமான தந்தை வந்து அமிர்தம் கொடுப்பதற்கு அவசியம் ஒரு வாய் தேவை அல்லவா? பக்தி மார்க்கத்தில் தந்தையை ஒருபொழுதும் சரியான முறையில் நினைவு செய்ய முடியாது. சிவபாபாவின் ரதம் இது என்று இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், புரிந்து கொண்டீர்கள். ரதத்தையும் அலங்காரம் செய்வார்கள் இல்லையா? எவ்வாறு முகமதுவின் குதிரையையும் அலங்கரிக்கின்றனர். குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு நல்ல முறையில் மனிதர்களுக்கு புரிய வைக்கிறீர்கள். நீங்கள் அனைவரையும் புகழ்கிறீர்கள். நீங்கள் இவ்வாறு தேவதைகளாக இருந்தீர்கள், பிறகு 84 பிறவிகளை எடுத்து
தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள் என்று கூறுகிறீர்கள். இப்பொழுது மீண்டும் சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும் என்றால் அதற்கு யோகம் அவசியம் ஆகும். ஆனால் புரிந்து கொள்வது கடினமாக இருக்கிறது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. ஒரு தந்தை கூறுவதை மட்டுமே கேட்க வேண்டும். ஒரே ஒருவரின் கலப்படமற்ற நினைவில் இருக்க வேண்டும். இந்த சரீரத்தை கவனிக்க வேண்டும், ஆனால் பற்றுதல் வைக்கக்கூடாது. 2. தந்தை என்ன பத்தியம் கூறி இருக்கிறாரோ அதை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். தந்தைக்கு இழிவு ஏற்படும்படியான பாவக்கணக்கு உருவாகும்படியான எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. தன்னை நஷ்டப்படுத்தி கொள்ளக்கூடாது. வரதானம். 3 சேவைகளின் சமநிலை மூலம் அனைத்து குணங்களின் அனுபவம் செய்யக்கூடிய குணங்களின் மூர்த்தி ஆகுக. விளக்கம். எந்த குழந்தைகள் எண்ணம், சொல் மற்றும் ஒவ்வொரு செயலின் மூலம் சேவையில் தீவிரமாக இருக்கிறார்களோ அவர்களே வெற்றி மூர்த்தி ஆகிறார்கள். 3ற்கும் மதிப்பெண்கள் ஒரே மாதிரி உள்ளன. ஒரே நாளில் 3 சேவைகளின் சமநிலை இருக்கிறதென்றால் மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவராக மற்றும் குணமூர்த்தியாக ஆகிவிடுவார்கள். அவர்கள் மூலம் அனைத்து தெய்வீக குணங்களின் அலங்காரம் தெளிவாக தென்படும். ஒருவருக்கொருவர் தந்தையின் குணங்களினுடைய மற்றும் தன்னால் தாரணை செய்யப்பட்ட குணங்களினுடைய சகயோகம் அல்லது உதவியை கொடுப்பதுதான் குணமூர்த்தி ஆவதாகும். ஏனெனில் குணதானம் அனைத்தையும் விட பெரிய தானம் ஆகும். ஸ்லோகன். நம்பிக்கை என்ற அஸ்திவாரம் உறுதியாக உள்ளதென்றால் சிரேஷ்டமான வாழ்க்கையின் அனுபவம் தானாகவே ஏற்படும். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. இப்போது சம்பன்னம் மற்றும் கர்மாத்தீத் ஆவதற்காக ஆர்வத்தோடு செயல்படுங்கள். பழைய கர்மங்களின் கணக்கு வழக்குகளின் பலன் சொரூபமாக உடல் வியாதி வருகிறது. மனதின் சமஸ்காரம் மற்ற ஆத்மாக்களின் சமஸ்காரங்களோடு மோதலும் ஏற்படுகிறது. ஆனால் கர்மாத்தீத் ஆனவர்கள் கர்ம வினை பயனுக்கு வசமாகாமல் எஜமானராகி கணக்கை முடித்து விடுவார்கள். கர்ம யோகியாகி கர்ம வினை பயனை முடிப்பது இதுதான் கர்மாத்தீத ஸ்திதியின் அடையாளம் ஆகும். சில நேரங்களில் கர்மயோகி, சில நேரங்களில் கர்மாத்தீத் நிலை. இந்த பயிற்சியை செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.